இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய புஸ்தகம் ஓசியாவினுடைய புஸ்தகம். தானியேலுக்கு ஒட்டி வருகிறது. மற்ற எபிரேய வேதாகமத்தில் சிறிய தீர்க்கதரிசிகளில் இவரை ஒரு முக்கியமானவராக முதல் புஸ்தகமாக இதை வைத்தார்கள். ஆனால் இவர் அந்த காலக்கிரமத்தின்படி பார்த்தால் பின்னாடி தான் வர்றாரு. ஆனால் இவர் முன்னாடி வச்சுட்டாங்க. காரணம் இந்த புஸ்தகத்தினுடைய சிறப்பு தன்மை. அது நாம் படிக்க நாம் இதில் சரியாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஓசியா என்ற பெயருக்கு ரட்சிப்பு, சால்வேஷன் என்ற பொருள். உண்மையிலே யோசுவா என்ற பெயருக்கும் இயேசு என்ற பெயருக்கும், இயேசு நமக்கு டிரான்ஸ்லேஷன்ல வந்தது, உண்மையிலே அவர் கொடுத்த ஹீப்ரு பேரு வேற. அந்த ஹீப்ரு பேரின் படியாகவும் அர்த்தம் யாவே இன் ரட்சிப்பு, அதாவது ஜெகோவா இஸ் சால்வேஷன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். கிட்டத்தட்ட இவங்களெல்லாம் ஒரே மாதிரி பேர் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறாங்க. சென்ற வாரம் நம்ம தியானித்த ஆமோஸ், அதை தொடர்ந்தே அவருக்கு பின் 10 வருடங்களுக்கு பின்னதாக இஸ்ரவேலின் அந்த 10 கோத்திரங்களுக்கு தேவனால் அனுப்பப்பட்ட கடைசி தீர்க்கதரிசி ஓசியா. ஓசியா தான் இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் குறைத்த கடைசியான ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக இருந்த. ஏசாயாவும் மீகாவும் இவருடைய காலத்திலே யூதாவிலே அந்த 2 கோத்திரங்களுக்கு மத்தியில் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு வந்தார்கள். ஓசியா ஏறக்குறைய 40 வருடங்கள் தேவனுடைய செய்தியை ஜனங்களுக்கு திரும்ப 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 தெரிவித்து வந்தார். ஆனாலும் ஜனங்கள் மனம் திரும்பாததுனால அவருடைய காலத்திலேயே, அவருடைய கண் முன்னதாகவே கிமு 722 இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள் அசிரியாவினால சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 17வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல நம்ம அதை பார்க்கலாம். ஓசையாவின் 9ஆம் வருஷத்துல இதுல சொல்லப்பட்ட ஓசையா இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா. அவனுடைய 9ஆம் வருஷத்துல அசிரிய ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களே கோசோன் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபேரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். ஸோ இவங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வேற தேசத்துக்கு கொண்டு போய் அங்க குடியமர்த்திட்டான். அதோட மாத்திரமல்ல, அதே அத்தியாயத்துல 24வது வசனத்துல அசிரியாவின் ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயுமிலிருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களே இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாக கட்டி கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். ஸோ அவர்கள் தேசத்தை விட்டு விலகி வேற தேசத்துக்குள்ள அவங்க கைதிகளாக கொண்டு போகப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் இருந்த இடத்துக்கு பிற தேசங்களிலிருந்து ஜனங்களை கொண்டு வந்து அந்த அசிரியாவின் ராஜா குடியமர்த்திட்டான். இவர்கள் தான் சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம படித்த போது அந்த யூதர்கள் திரும்ப எருசலேமுக்கு தேவாலயம் கட்ட வந்தபோது அவர்களுக்கு விரோதமாக முழு மூச்சாக நின்னது இந்த கூட்டம் தான். இதுல இருந்து வளர்ந்து வந்த அந்த ஜாதிகள் தான். இதுல ஓசையாவுடைய தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்துல இஸ்ரவேல் தேசத்துல என்ன நடந்தது, அதனால தேவன் என்ன சொன்னார் அப்படிங்கிறது அந்த நடந்த காரியத்துக்கும் தேவனுடைய செய்தியும் படித்தால் தான் சரியாக வரும். அதுக்கு 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 14வது அத்தியாயத்திலிருந்து 17வது அத்தியாயம் வரைக்கும் படித்து பார்த்தால் அதுல இஸ்ரவேல நடந்தது, யூதாவில் நடந்தது, 2 மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல இஸ்ரவேலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த இஸ்ரவேலுக்குள்ள ஓசியாவின் மூலமாக தேவன் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். இந்த ஓசியாவினுடைய தீர்க்க தரிசன ஊழிய காலத்திலேயே மொத்தம் 6 ராஜாக்கள் இஸ்ரவேலை அரசாண்டார்கள். 6 பேர் அரசாண்டாங்க. அதுல 4 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். கடைசியாக இருந்த ராஜா ஓசேயா, இவருடைய பேர் ஒசியா, அவருடைய பேர் ஓசேயா. அந்த ஓசேயா அசிரியாவினாலே கைது செய்யப்பட்டு அசிரியாவுக்கு சிறைபிடிக்க போகப்பட்டான். ஓசியா தீர்க்கதரிசியும் தான் தீர்க்க தரிசனம் உரைத்த காலகட்டத்தை குறித்து குறிப்பிடுகிற போது, ஓசியாவினுடைய புஸ்தகத்தில் அவர் குறிப்பிடுகிற போது, இஸ்ரவேலை ஆண்ட அவர் இஸ்ரவேலுக்குள்ளதான் இருந்தாரு, இஸ்ரவேலு ஜனங்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் குறித்தாரு, அவர் இஸ்ரவேலை சேர்ந்தவர் தான். ஆனாலும்
தன் காலத்தை குறிப்பிடுகிற போது இஸ்ரவேலின் இந்த ராஜாவிலிருந்து இந்த ராஜா காலத்து வரைக்கும் தேவன் என்னை குறித்து சொன்னது என்று சொல்லாமல் யூதா தேசத்தினுடைய ராஜாக்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். என்றால் இது புஸ்தகமாக எழுதப்பட்ட காலத்திலேயே இஸ்ரவேல் தேசமெல்லாம் சிறையிருப்பில் போயிருச்சு. ஆனால் யூதாவில் ராஜாக்கள் இருக்கிறாங்க. அது எந்த ராஜா காலத்தில் ஆரம்பிச்சு எந்த ராஜா வரைக்கும் சொன்னாரு. ஓசியா 1வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தை பார்க்கலாம். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவன் நாட்களிலும் பேயரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தரின் வசனம். அந்த இஸ்ரவேல் ராஜா யெரொபெயாம்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சொல்லல. அந்த யெரொபெயாமுக்கு அப்புறமே 6 ராஜாக்கள் ஆண்டாங்க. அவர்களை குறித்து அவர் குறிப்பிடவே இல்லை. ஏனென்றால் அவங்களை குறித்து குறிப்பிடுறதுக்கு அவர் விரும்பவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு காரியமாக இருக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசனம் உரைத்ததும் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தான். ஆனால் அவர் யூதா தேசத்தில் இருந்து வந்து இஸ்ரவேலிலே தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார். ஆனா ஓசியா இஸ்ரவேல் தேசத்திலேயே பிறந்து வளர்ந்தவர். இஸ்ரவேல் தேசத்திலே அவரை ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் எழுப்பினார். அந்த 2 தீர்க்கதரிசனத்துக்கும் மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் உண்டு. 2 பேருமே நீ தப்பு செஞ்சா தண்டனை வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 2 பேருடைய வார்த்தைகளில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஆமோஸ் மூலமாக தேவன் தன்னை உடன்படிக்கையின்படி நான் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ராஜா, ஆனாலும் நீ எனக்கு விரோதமாக உடன்படிக்கை மீறி செயல்பட்டதால் உன்னை எச்சரித்தேன் பலமுறை, நீ மனம் திரும்பாவிட்டால் உன்னை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு வார்னிங்கா சொல்றாரு. ஆனா ஓசியா மூலம் தேவன் தன் தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுகிறது. தேவன் தன்னுடைய மனதினுடைய இன்னொரு பகுதியை வெளிப்படுத்துகிறார். தன்னை உடன்படிக்கையின்படி நான் உன் நாயகன், உன் மணவாளன், என் மனைவியாகி நீ எனக்கு விரோதமாக பிற தேவர்களை உண்டாக்கி விக்கிரக வணக்கத்தின் மூலமாகவும் விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம் செய்கிறாய், ஆனால் சரீர பிரகாரமாகவும் விபச்சாரம் செய்கிறாய். ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், உன் விபச்சார வாழ்க்கையை விட்டு என்னிடத்தில் திரும்பு என்று தன் நேசத்தை வெளிப்படுத்தி மன்றாடுகிறார். இது இந்த ஓசியா புஸ்தகத்துல தான் நம்ம படிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு தேவனுடைய ஒரு பகுதி. இது இந்த ஓசியாவுடைய புஸ்தகத்துல இன்றைய சபை வட்டாரத்தில் நமக்கு அறிந்ததெல்லாம் சில வசனங்கள் தான். உதாரணமாக 4வது அத்தியாயத்துல 6வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது ஒரு வசனம் எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அடுத்து 6வது அத்தியாயத்துல 6வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். இதுவும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் தெரிந்த வசனம் தான். அப்புறம் 8வது அத்தியாயத்தில் உள்ள 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளே அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இதற்கு அடுத்தபடியாக 10வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 12வது வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு வருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. இந்த ஒரு 4 வசனங்கள் ஓசியா புஸ்தகத்திலுள்ளது இன்றைய சபை வட்டாரங்களில் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதற்கு பின்னாலே தேவன் வெளிப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் தெரியாது. அதற்கு சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். தேவன் தன்னுடைய செய்தியை அறிவிக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை எடுத்த போது கிட்டத்தட்ட ஆமோஸை போல ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங்கா அப்படியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இதை சொல்லிட்டு போயிடாத, ஆனா இந்த செய்தியை உணர்ச்சி பூர்வமாக மாத்திரமல்ல அனுபவ பூர்வமாகவும் நீ சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதே ஒரு தேவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு துக்கமான சம்பவத்தை போன்ற ஒரு சம்பவத்தின் வழியாக ஓசியாவை வழிநடத்துகிறார். ஓசியாவை தேவன் ஒரு வேசியை திருமணம் செய்யும்படியாக கூறுகிறார். அவரும் போய் கோமோர் அப்படிங்கிற ஒரு பொண்ணை அழைத்து கொண்டு அவளை நேசித்து அவளோடு குடும்பம் நடத்துகிறார்.
இது 1வது அத்தியாயத்துல வசனம் 3ல நம்ம பார்த்தா தெரியும். ஓசியா 1ல 3வது வசனத்துல சொல்லும். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றான். அவன் போய் திப்லாமின் குமாரத்தியாக கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கர்ப்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவள் மோசமான நடத்தையுள்ள ஒரு பொண்ணு தான், தெரிஞ்சாலும் நீ அவளை போய் நேசித்து சேர்த்துக்கோ அப்படின்னாரு. அவள் போய் திருமணம் பண்ணி கொண்டு வந்துட்டார். அவருக்கு முதலாவது ஒரு மகன் பிறக்கிறார். அந்த மகனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தினுடைய பெயர். இஸ்ரவேல் என்ற பெயரிலே ஒரு பள்ளத்தாக்கும் அந்த தேசத்திலே உண்டு. அது வேண்டாததுகளெல்லாம் குப்பைகளெல்லாம் போட்டு எரிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது, கழிவான ஒரு இடமாகவும் இருந்தது. இவர் அந்த பெயரை அவனுக்கு வைக்க சொல்லுகிறார். அந்த பெயருக்கு அர்த்தம் நான் உன்னை விசாரிப்பேன், நான் உன்னை விசாரிப்பேன் அப்படிங்கிறார். அதுல 4வது வசனத்திலே பார்க்கலாம். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் யெகூவின் வம்சத்தாரிடத்தில் இஸ்ரவேலின் இரத்த பலியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரத்தை ஒளிய பண்ணுவேன். நான் விசாரிப்பேன், நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவனுக்கு அந்த பேரை வைக்க சொல்லுகிறார். 2வதாக அவனுக்கு ஒரு மகள் பிறந்தார். அந்த மகளுக்கு ஆண்டவர் லோருகாமா அப்படின்னு பேர் வை அப்படிங்கிறார். 6வது வசனத்துல பார்க்கலாம். 1வது அத்தியாயம் ஓசியா 1வது அத்தியாயம். அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தையை பெற்றால், அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவனுக்கு லோருகாமா என்னும் பேரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை. அந்த லோருகாமா என்றால் நான் இனிமேல் இரக்கம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த தேசம் எப்படியாக நடந்து போகுதோ அதற்கு ஏற்றபடியாக தன் மனக்குலத்தை பேராக வைக்கிறார். 3வதாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு ஆண்டவர் சொன்னது லோகாமி என்று பெயரிடு அப்படிங்கிறார். 9வது வசனத்துல பார்க்கலாம். அப்பொழுது அவர் இவனுக்கு லோகாமி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. லோகாமி என்றால் என் ஜனம் அல்ல என்று அர்த்தம். ஆனா உண்மையிலே அந்த பிள்ளை ஓசியாவு மூலமாக கோமோர் பெறவில்லை. தன் வேசித்தனத்தில் விபச்சாரத்தின் மூலமாக திருமணமாகி கணவன் இருந்து அவளை போஷித்துக் கொண்டிருந்த போதும் தன்னுடைய மாம்ச இச்சை நிமித்தமாக விபச்சாரம் செய்தது நிமித்தமாக அவளுக்கு பிறந்த பிள்ளை. இந்த 3 பிள்ளைகளையும் பெற்றதுக்கு அப்புறமா கோமோர் தன் கணவனையும் 3 பிள்ளைகளையும் விட்டு மீண்டுமாக வீட்டை விட்டு வெளியேறி வேசி மார்க்கத்துக்குள் போய்விட்டாள். அந்த வேசி மார்க்கத்துக்குள்ளாக சென்று அதிலே சில கஷ்டங்கள் பாடுகளில் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு அவள் அடிமையாக விலைக்கு விற்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்தில் தேவன் சொல்கிறார், அவளை நேசித்து திரும்ப சேர்த்துக்கொள். அப்பொழுது ஓசியா திரும்ப போய் அவளை அடிமைத்தனத்திலிருந்து அவளை விலைக்கு வாங்கி கொண்டு வருகிறார். 15 வெள்ளிக்காசம் 1.5 கலம் வார்கோதுமே விலையாக கொடுத்து ஓசியா 3வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல வருகிறது. அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை விலைக்கு வாங்கிறார். காரணம், கர்த்தர் சொல்லுகிறார் 3வது அத்தியாயம் 1வது வசனத்துல, பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரரின் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான அந்த ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அது அவருடைய மன வருடத்திலே அந்த இஸ்ரவேல் தேசம் எப்படியாக மோசமாக போய்கொண்டே இருக்கிறது, ஆனாலும் நான் நேசிக்கிறேன், அதனால நீ அவளை நேசித்துக்கொள் அப்படிங்கிறாரு. அவளும் போய் அவரை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்துட்டு, ஆனா அவள்கிட்ட ஒரு கட்டளை எடுக்கிறார். 3வது அத்தியாயம் 3வது வசனத்துல அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றார். அவள் தன் வழிகளை விட்டு மனம் திரும்பி சரியான ஒரு வழிக்குள்ள வருகிற வரைக்கும் ஓசியா அவளோடு எந்தவித உறவும் வைக்கவில்லை. வீட்டுக்குள்ளதான் வச்சிருந்தாரு, தேவையெல்லாம் கொடுத்தாரு.
ஆனால் அவள் சரியாக வந்ததற்கு பின்பு நேசித்து அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இதுதான் ஓசியாவுடைய காலத்தில் நடந்த, அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். இதற்கு அப்பால் பார்த்தா தேவன் ஓசியாவை இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி தீர்க்க தரிசன உரை, என் செய்தியை கூறு. அதாவது தேவனுடைய இருதயத்தில் உள்ள வழியையும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாக நேசித்தார் என்றும், ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி இல்லாமல் அவருடைய உதவிகளை அறியாமல் அதை உதாசீனப்படுத்தி விட்டு அருகதையற்ற விக்கிரக வழிபாடு, வேசித்தனம், துன்மார்க்க ஜீவியம், பிறரை ஏமாற்றி ஐஸ்வர்யவானாகுதல், தேவனுடைய வார்த்தையும் வேதத்தையும் அலட்சியம் செய்தல், இவைகளெல்லாம் இருந்தவர்களுக்கு நடந்து கொண்டு போயிருந்த போதும் ஓசியாவின் மூலம் தேவன் சொல்லுகிறாரு, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன், மனம் திரும்பு என்ற செய்தியை ஓசியாவின் மூலமாக கூற சொன்னார். ஓசியா தன் வாழ்க்கையில் அதை அனுபவித்திருந்ததுனால உணர்ச்சி பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் அவரால் அந்த செய்தியை சொல்ல முடிந்தது. ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. இன்னும் மோசமாத்தான் போனாங்க. கிமு 722 அசிரியாவுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டு தேவன் கொடுத்த தேசத்தை இழந்து போனார்கள். இந்த ஓசியா புஸ்தகத்தை 3 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு ஓசியாவினுடைய வாழ்க்கை, அது சாப்டர் 1 3 வரைக்கும். இரண்டாவது பிரிவு 4வது சாப்டர்லேருந்து 13வது சாப்டர் வரைக்கும் இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக செய்த குற்றம், அதனுடைய தவறு, அதனுடைய குற்றம், அதனுடைய பாவம், அதனுடைய துணிகரம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதன் விளைவாக வர இருக்கக்கூடிய தண்டனை அது என்ன அப்படிங்கிறத தான் 4வது அத்தியாயத்திலிருந்து 13வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லுகிறார். 3வது பார்ட்டு, கடைசி அத்தியாயம் 14வது அத்தியாயம். இந்த 17வது அத்தியாயம் இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் கொடுத்த கடைசி அழைப்பு, லாஸ்ட் காலிங், கடைசியான ஒரு அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்புக்கு அப்புறம் அவங்க தேசத்தை விட்டு சிறையிருப்புக்குள்ள போயிட்டாங்க. அந்த கடைசி அழைப்பு என்னங்கிறது தான் 14வது சாப்டர். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஓசியா எழுதுகிற போது முதலாக எழுதுகிற போது தன் பிள்ளைகளை பற்றி கூறுகிறார். 1வது சாப்டர் போல ஓசியா கோமோருக்கு பிறந்த அந்த 3 பிள்ளைகளை குறித்து தான் ஜாஸ்தியான விளக்கம், தன் பிள்ளைகளை பற்றி கூறுகிறார். 2வது சாப்டர்ல தன் மனைவி எப்படி நடந்தால் அப்படின்னு சொல்லுகிறார். அவளுடைய வழி எவ்வளவு மோசமாயிருந்தாலும் சொல்லுகிற போது தேவன் அவர் இதயத்தில் பாரத்தை வைத்து இஸ்ரவேல் எனக்கு எவ்வளவு விரோதமாக துரோகம் பண்ணினது என்று அவர் தன் மனைவியையும் இஸ்ரவேலையும் கம்பேர் பண்ணி ரெண்டையும் இணைத்து 2வது சாப்டர்ல அதை சொல்லுகிறார். 3வது சாப்டர்ல ஓசியா தன்னை பற்றி கூறுகிறார். தேவன் தனக்கு என்ன கட்டளை கொடுத்தார், நான் என்ன செய்தேன் என்று. அதன் மூலமாக ஓசியாவை மாத்திரமல்ல, தேவனுடைய சுபாவத்தினுடைய இன்னொரு இயல்பை குறித்தும் இதுல சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவருடைய பர்சனல் லைஃப், அவ்வளவுதான். செகண்ட் பார்ட் இதுல 4வது அத்தியாயத்திலிருந்து 13வது அத்தியாயம் வரைக்கும் இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லா குற்றங்களையும் அவர் எடுத்து கூறுகிறார். உதாரணத்துக்கு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம், எல்லாத்தையும் படிக்க முடியாது, சில காரியங்களை பார்க்கலாம். 4வது அத்தியாயம் 1-2 வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலியோகளோட இரத்த பலிகள் சேருகிறது அப்படிங்கிறார். அப்புறம் அதே அத்தியாயத்துல 13-14வது வசனத்துல அடுத்த காரியத்தை சொல்லுகிறார். என் ஜனங்கள், அவர்கள் மலை உச்சியிலே பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல்கள் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள். இதன் நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும்
உங்கள் மருமக்கள்மார் விபச்சாரமும் செய்கிறார்கள். உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமும் உங்கள் மருமக்கள்மார் விபச்சாரம் செய்கிறது நிமித்தம் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனா? அவர்கள் விலகி வேசிகளோட கூட போய் தாசிகளோட கூட பலியிடுகிறார்கள். உணர்வில்லாத ஜனங்கள் அதனாலே சிக்குண்டு விழுவார்கள். அவர்களுடைய அந்த விக்கிரக வழிபாட்டுக்கு பின்னாடி விபச்சாரம் இருந்தது. அதை கடுமையாக கண்டிக்கிறார். 18வது வசனத்தில் அவர்களுடைய மதுபானம் புளித்தது, அவர்கள் எப்பொழுதும் சோரம் போகிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தாருங்கள் என்று லட்சையானதை நாடுகிறார்கள். லஞ்சம் வாங்குறாங்க அவங்களுடைய ஹை அபிஷியல்ஸ் எல்லாருமே. அவர்கள் குடி போதையில் இருக்கிறவர்களாகவும் எப்பவும் தண்ணி போதையில் இருக்கிறவனாகவும் லஞ்சம் வாங்குறவனாகவும் இருக்கிறார்கள் என்கிறார் சில காரியம். அடுத்ததாக 6வது அத்தியாயத்தில் 8வது வசனம் படிக்கலாம். 8, 9 வசனங்களில் பார்த்தால் சில காரியங்களை சொல்லுகிறார். கீழே அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம், அது இரத்த காலடிகளால் மிதிப்பட்டிருக்கிறது. பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியாரின் கூட்டம் காத்திருக்கிறது. தோஷமான காரியங்களை செய்கிறார்கள். ஆசாரியர்கள் விக்கிரக வணக்கத்தினுடைய ஆசாரியர்கள், ஆனால் வருகிறவனே கொலை செய்து கொள்ளையடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் சொல்லுகிறது. 10வது அத்தியாயத்திலே ஒரு வசனம், 1வது வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கடி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். ஆனா தேசத்தின் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தது நான் தான். ஆனா இதுக்கு நீ சிலையும் விக்கிரகங்களையும் உண்டாக்குகிற. உண்மையில ஆமோஸ் காலத்திலையும் ஓசியாவுடைய காலத்திலையும் தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தை குறைக்கிற போது தேசம் செழிப்பிலே வலிமையிலே இருந்தது. அதனால இந்த செய்தியை அவங்க அலட்சியம் பண்ணினாங்க. ஆனா அடி வந்தபோது அவங்களால தாங்க முடியவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய செழிப்புக்கும் இதற்கும் பின்னாடி இருக்கிறது உன்னுடைய துன்மார்க்கமான ஜீவியம், இதுல இருந்து மனம் திரும்புகிறார். 11வது அத்தியாயத்தில் 7வது வசனம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறது இல்லை. வாடான்னு சொன்னா கூட ஒருவேளும் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறார். 12வது அத்தியாயம் 1வது வசனம். எப்பிராயம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. உண்மையிலே அந்த சரித்திரத்துல படித்து பார்த்தா இவங்க அசிரியருக்கு கீழாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இருந்தாங்க. ஆனா இங்கே இருந்து கொண்டே இந்த ராஜா எகிப்துக்கு சில காரியங்களை அனுப்பி நீ எனக்கு உதவி செஞ்சு இவனை விரட்டி விடு அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அவனுக்கு விரோதமா அங்க ஒரு ஆலோசனை நடத்தினான். அது தெரிஞ்ச ஒண்ணுதான் அசிரிய ராஜா வேகமா வந்து இந்த ராஜாவை அடிச்சு கைது பண்ணி கொண்டு போயிட்டான். அதாவது உடன்படிக்கைக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், பொய் உடன்படிக்கைகள் போடுகிறவர்கள், ஒருவனுக்கு ஒன்று சொல்லிட்டு அதுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்த மிக மோசமான தவறுகள். முழுவதுமாக அந்த சாப்டர் பூராவே படித்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். நான் கொஞ்சம் சுருக்கமாகவே அதை முடிச்சுக்கிறேன். 4வது அத்தியாயத்திலிருந்து 13வது அத்தியாயம் வரைக்கும் அவர்கள் விரோதமாக எல்லா குற்றங்களையும் கூறிக்கொண்டே அதன் விளைவாக நீ செய்ததனுடைய ரிசல்ட் வரக்கூடிய பாடுகளையும் உபத்திரவங்களையும் விளக்குகிறார். இதெல்லாம் வரும், நீ எச்சரிக்கையாயிரு என்று ஏற்கனவே எச்சரிக்கிறார். 3வது பகுதி 14வது சாப்டர் மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த புத்தகத்தில். அது 1, 2, 3 வார்த்தைகள். அதுல தேவனுடைய லாஸ்ட் அப்பீல், கடைசி அழைப்பு இஸ்ரவேலுக்கு கொடுத்தது. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாக அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம்.
அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகள் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கையின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நீங்க எப்படி என்கிட்ட வரணும் அப்படிங்கிறார். இதை நீ சொல்லு, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறத 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லிபனோனை போல வேறொன்றே நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல, அவனுடைய வாசனை லிபனோட வாசனை போலவும் இருக்கும். அது நிழலிலே குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள், அதன் வாசனை லிபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். தேசத்தை எப்படியாக ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயிம் சொல்லுவான். எப்பிராயிம் என்பது இஸ்ரவேல், அந்த இஸ்ரவேல் அம்சத்தினுடைய இன்னொரு பேர்ல சொல்றாரு. நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன், நான் பச்சையான தேவதார் விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்பிராயிம் சொல்லுவான். சோ அந்த அளவுக்கு அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அதையெல்லாம் சொல்லிட்டு வருகிற போதுதான் இன்றைய திருச்சபைக்காக கடைசியாக ஒரு காரியத்தை அதுல ஒரு மறைமுகமாக கொடுக்கிறார். அதுதான் 14வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம், 9வது வசனம். இவைகளை உணரத்தக்க ஞானவான் யார், இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் என்றார். இது கடைசியாக எல்லாருக்குமே, இது படிக்கிற எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சின்ன செய்தி. நீ இதை உணர்ந்து கிரகிச்சுக்கொள் அப்படின்னு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். இந்த புஸ்தகத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்ன? மிக முக்கியம் தேவனுடைய அன்பு. இதை எபிரேயத்துல அகாபே அன்பு அப்படிம்பாங்க. அந்த அன்புக்கு சரியான ஒரு சொல் ஆங்கிலத்திலையும் கிடையாது, நம்ம தமிழிலையும் கிடையாது. தமிழில் அன்பு நேசம் அவ்வளவுதான் வருது. ஆனா இந்த தேவனுடைய அன்பு, இந்த அகாபே அன்புங்கிறது ஒரு வித்தியாசமானது. நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் பாராட்டுகிற நேசம் வேற, சகோதரர்கள் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய நேசம், அந்த நெருக்கம் வேற, தாய் தன் பிள்ளைகளை நேசிக்கிற நேசம் அதை விட கொஞ்சம் கூடுதலானது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நேசம் அதை விட கொஞ்சம் உயர்ந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி சிறந்த ஒரு அன்பு தேவன் தம்முடைய ஜனங்களை நேசிக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு. நீ எனக்கு விரோதமாக குற்றம் செய்தாலும் கூட நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன், நீ மனம் திரும்பி வா. அந்த ஒரு உயர்வான ஒரு அன்பை நம்ம எதிலையுமே பார்க்க முடியாது. இதை அத்தியாயம் 2வது அத்தியாயத்துல ஒரு வசனத்துல நம்ம படிக்கலாம். தேவன் இவ்வாறாக கூறுகிறார். 2வது அத்தியாயத்துல 19-20 வசனத்துல, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அதாவது நித்திய விவாகம் அப்படிங்கிறார். நீ சரியா வரலன்னா டக்குன்னு நீ சரியில்லை அதனால உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கொண்டு போய் இல்லை. ஆனாலும் சொல்லுகிறாரு, காட் ஹேட்ஸ் டைவர்ஸ். விவாகரத்தை தேவன் வெறுக்கிறார். விவாகரத்து தன் மனைவியை விபச்சார குற்றத்தின் நிமித்தம் விவாகரத்து பண்ணுகிறவன், தள்ளி விடுகிறவன் கொடுமையை தன் அங்கியிலே கட்டி கொள்கிறான் என்று சொல்கிறார். இங்கே ஓசியாவுடைய மனைவி விபச்சாரம் செய்திருந்த போதும் கூட நீ அவளை நேசித்து திரும்ப கொண்டு வா என்றால், ஏனென்றால் நான் உன்னை அப்படியாக நேசிக்கிறேன் என்று அந்த அன்பை குறித்து வெளிப்படுத்துகிறார். அதே போல 11வது அத்தியாயத்திலே 8-9 வசனங்களிலே இஸ்ரவேல் தேசத்தை சொல்கிறார். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், தண்டனைக்கு உன்னை எப்படி கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செவோயுமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாக பொங்குகிறது,
என் உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். அந்த விக்கிரக வழிபாட்டின் விபச்சாரத்துக்குள்ள போன தேசங்களை நான் அழிக்கிறதுக்காக வருகிறேன். அதுல தான் சொல்லுகிறாரு, ஆத்மாவை போல செபோயிமை போல நான் வருகிற போது அதே போல எப்படி உன்னையே நான் செய்வேன், நான் உன்னை அவ்வளவாக நேசிக்கிறேன் என்று அந்த ஒரு அன்பு இதுல மிக வருகிறது. அதே போல இதுல நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். புற மதத்திலிருந்து, வேற விக்கிரக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை தன் எஜமானனாக, கர்த்தர் என்று வேதத்துல தமிழ்ல வரும், கர்த்தர் என்று சொல்லுக்கு சரியான ஒரு இது என் எஜமான், என் மணவாளன் என்கிற ஒரு அர்த்தம் தான் வரும். இப்படியாக ஏற்றுக்கொண்ட ஜனங்களை குறித்து ஓசியா 1:10 சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தையும் 2:23 கூறப்பட்ட அந்த ஒரு வார்த்தையும் பவுல் ரோமரிலே உபயோகப்படுத்துகிறார். ஓசியா 1:10 நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். 2:23 இரக்கம் பெறாதிருந்தவர்களுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் அப்படிங்கிறார். இதே காரியத்தை ரோமர்ல 9வது அத்தியாயத்துல பவுல் இதை விளக்கி சொல்லுகிறார். புற இனத்திலிருந்து வருகிறவர்களை குறித்து சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார் 24, 25, 26 ரோமர் 9 அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புற ஜாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார். அந்தப்படி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவர்களை சிநேகிக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என் ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்திலே சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறார். சோ அவனுக்கு கொடுத்த அழைப்பு இங்கேயும் கொடுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி மறைமுகமாக இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார். இதனால இந்த புற இனத்திலிருந்து தேவனை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக, தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக 2வது அத்தியாயத்தில் ஓசியா 2வது அத்தியாயத்தில் 16 இருந்து 23 வசனங்களை அவர்களுக்கு கொடுப்பது மிக சிறந்தது. அவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக அதுல அவர் தெளிவாக சொல்கிறார், அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகாலி என்றால் ஒரு விக்கிரகத்தை, பாகாலை நீ என் கணவன் என் எஜமான் என்று சொல்லுவது, நீ அதை சொல்ல மாட்டாய், விட்டுட்டு ஈசி அதாவது யெகோவா என்னுடைய கணவன், என்னுடைய தலைவன், என்னுடைய மணவாளன் என்று நீ சொல்லுவாய் என்று ஆரம்பித்து அவனை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன், அதுலதான் நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன் அப்படிங்கிற வார்த்தைகள், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதுல தான் வருகிறது. இது புற இனத்திலிருந்து வருகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொள்ளலாம். 3வதாக ஒரு முக்கிய காரியம் இஸ்ரவேலினுடைய பாவம், அவர்கள் குற்றம். இதிலே முக்கியமாக தேவன் கூறுகிறது, என்னை அறிகிற அறிவிலே வளர நீ விரும்பவில்லை, என்னை குறித்து அறிய நீ விரும்பவில்லை. அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். 8வது அத்தியாயத்திலே 12வது வசனத்துல, 4வது அத்தியாயத்திலே 6வது வசனத்திலே நாம பார்த்தோம். 4வது அத்தியாயம் 6வது வசனத்துல என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள், அறிவை வெறுத்தாய், என் ஆசாரியன் ஆயிராதபடி நான் உன்னை வெறுத்து, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன்னை மறந்து விடுவேன் அப்படிங்கிறார். 8வது அத்தியாயத்துல 12வது வசனம், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதாவது எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஒரு காரியமாக ஒரு சைடுல ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவசியம் இல்லாத முக்கியம் இல்லாத ஒரு காரியமாக தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறது. இது அன்றைக்கு அவர்களுக்கு சொல்ல மாட்டதும் கிடையாது, இன்றைய நம்ம சபைக்கும் பொருந்தும். இன்றும் கூட ஒரு முறை கூட வேதத்தை முழுமையாக ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் ஒரு தடவை கூட
ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக ஒரே ஒரு தடவை கூட படிக்காத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் என்று உண்டு. எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு சொந்த பாஷையில நம்ம பாஷையில கொடுத்து பிரிண்ட் பண்ணப்பட்டு ஈஸியாக்கி கையில கொடுத்து அவ்வளவு இருந்தும் கூட நம்ம அதை அலட்சியம் பண்ணுகிற போது தேவன் சொல்கிறார், என் வார்த்தையை நீ அலட்சியம் பண்ணுகிறாய். இதுல நம்ம கொஞ்சம் இருக்க வேண்டியது முக்கியம். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு வந்த அழைப்பை அவர்கள் புறக்கணித்தார். ஆனா அதனுடைய விளைவு முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக போனது என்று பவுல் கூறுகிறார். 14வது அத்தியாயத்துல இஸ்ரவேலருக்கு வந்த அந்த ஒரு சிறப்பான ஒரு அழைப்பை நம்ம பார்த்தோம், கடைசி அழைப்பை பார்த்தோம். இது ரோமர் 11வது அத்தியாயத்துல பவுல் 11வது வசனத்திலிருந்து எழுதுகிறார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, விட்டுட்டாங்க. அதை குறித்து எழுதுக, இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடைநேரால் என்று கேட்கிறேன். அப்படியல்ல, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமாயிருக்கும். அப்படி சொல்லி அவருடைய தவறின் விளைவாகத்தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தது. அதை படித்துக்கொண்டே வருகிற போது அதில் சொல்லுகிறார், அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது, நீ அங்க ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிற, அதனால அந்த கிளைக்கு விரோதமாக பெருமை பாராட்டாத. அவன் தப்பு செஞ்சான்னு சொல்லி அவனை முறித்து போட்டுவிட்டு உன்னைய காட்டு ஒலிவ மரத்துல இருந்து வச்சிருக்கிறாரு. நீ விசுவாசத்தில் நிலைத்திருந்தால், அந்த மரத்தினுடைய வேர் பரிசுத்தமானது, அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அதுல நிலைத்திருந்தால் நீ நிலைத்திருப்பாய். இல்லைன்னா அதை வெற்றினவர் உன்னையும் வெட்டி வெளியே தூக்கி போடுவார். ஒரு எச்சரிப்பையும் கொடுத்து முடிக்கிறார். ரோமர் 16வது அத்தியாயத்தில் அந்த 11வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் 24வது வசனம் வரைக்கும் நம்ம படித்தா இந்த காரியத்தை அவர்கள் வேண்டாம் என்று வெறுத்ததுனால, நீ வேண்டாம் அதனால நான் இது கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை சுவிசேஷ புஸ்தகங்கள் நிருபங்கள் கூட பார்க்கலாம். பவுல் எப்பவுமே ஜெப ஆலயங்களுக்கு போய் யூதர்களுக்கு தான் சொன்னாரு. அவங்க அவர் வெளியே தள்ளுனா, நீ என்னை வேண்டான்ட்டா நான் புறஜாதிட்ட போறேன்னா அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போயிடுவார். அது அந்த காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்து காலத்திலையும் பின்னாடி வந்த காலத்திலையும் இது தான் நடந்தது. இது நம்ம ஒரு எச்சரிப்பாகவும், அன்று அவர்களுக்கு வந்த வார்த்தையை அவர்கள் அலட்சியம் பண்ணனால என்ன நடந்தது, ஆனா இன்றைக்கும் நம்மளும் அந்த தப்பு செஞ்சா நமக்கு அதே காரியம் தான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுல இன்னொரு விசேஷமான ஒரு பகுதி, தேவன் தன்னுடைய மனதினுடைய பாரத்தை உணரத்தக்கதாக ஒரு மனிதனை தேடுகிறார். நம்ம ஏற்கனவே படித்தோம், தேசத்தை அழிக்காதபடி ஒருவனை தேடுகிறார், மன்றாடுகிறவனை தேடுகிறார். ஆமோஸ் தேவனுக்காக சமூகத்திலே எந்த ஜனங்களுக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் கொடுத்தாரோ அவங்களுக்கு விரோதமாக மன்றாடினார். அதனால 2 அழிவுகளை, வெட்டுக்கிளியின் மூலம் அவர்களுடைய அழிவையும் அக்னியின் மூலம் அவர்களையும் ஆண்டவர் நகர்த்தினார். பிற்காலத்தில் எசேக்கியா சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்க ஒருத்தனை தேடின, ஒருத்தம் கூட இல்லை அப்படிங்கிறார். அதாவது தன்னுடைய மனதின் பாரத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒருத்தனை தேடுகிறார். எந்த ஒரு மனிதன் தன் தேசம் பரிசுத்த குலைச்சலாகி, தேசத்தை காட்டிலும் சபை கிறிஸ்தவ வட்டாரத்தினுடைய பரிசுத்த குலைச்சல் அதனுடைய பாடல்களையும் கண்டு மனம் நொந்து தேவனை நோக்கி அழுது மன்றாடுகிறவன் யாரு இருக்கிறானோ அவனிடத்திலே அந்த சபையை குறித்த தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டு ஒரு செய்தியை சொல் என்று சொல்லி தேவன் அனுப்புகிறார். அவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறது வித்தியாசமான முறைதான். ஒரு சேவை நாம் அறிவோம், ஜனம் எனக்கு விரோதமாக போய்விட்டது, அதை அவனுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து உணர்ந்த அனுபவபூர்வமாக சொல்லும்படியாக வேசியான ஒருவளை மணந்து கொண்டு அவள் துரோகம் பண்ணின போதும் அவளை நேசித்து சேர்த்துக்கொள், அப்பொழுதுதான் என்னுடைய செய்தியை உன் வாயிலிருந்து வருகிறது உண்மையான செய்தியாக சொல்ல முடியும் என்று சொன்னார். இதற்கு பிற்காலத்தில் வந்த எரேமியா, யூதா தேசத்திலே சொன்ன எரேமியாவை நீ திருமணம் செய்யாதே என்றார். திருமணம் செய்வதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. எரேமியா 16வது அத்தியாயத்துல 1-2 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அதுல தெளிவாக தெரியும். எரேமியாவே சொல்லுகிறார், நீ திருமணம் செய்யாதே அப்படிங்கிறார். எரேமியா 16வது அத்தியாயம் 1-2. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம். காரணம் என் மனைவியாகிய யூதா சாக போறான், அதனால நீ கல்யாணம் பண்ண, என் மனைவியும் செத்து போனான்,
நீ கல்யாணம் பண்ணாத. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம், இந்த இடத்துல பிறந்த பிள்ளைகள் இருக்கிறவங்க எல்லாம் சாக போறாங்க, அதனால நீ ஒரு கல்யாணத்தை பண்ணாத, வேண்டாம் என்று சொன்னாரு. எரேமியா அப்படி திருமணம் செய்யாமலே ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து போனார். எசேக்கியேலுடைய காலத்திலே அதுலயும் ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான். எசேக்கியேல் 24வது அத்தியாயத்துல பார்த்தா 15வது வசனத்துல எசேக்கியா சிறையிருப்பிலே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு குடியிருக்கிறார். அங்கே இருந்து கொண்டே யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் உரிய செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். முதல் சிறையிருப்பிலே ஒரு கூட்டம் போயிட்டாங்க, ராஜா போயிட்டாரு. முதலாவதுல தானியேல் கொண்டு போகப்பட்டார். இரண்டாவது இதுல எசேக்கியேல் கொண்டு போகப்பட்டார். மூன்றாவது முறை அந்த தேசத்துக்கு உரமாக நேபுகாத்நேச்சர் போன போது எருசலேம் தேவாலயத்தை நொறுக்கி சுட்டெரித்து போட்டு தேசத்தை முற்றுமாக வெறுமையாக்கி ஒரு மனிதன் கூட இல்லாம எல்லாரையும் கைது பண்ணி கொண்டு போனார். சோ இந்த காலகட்டத்துல தேவன் எசேக்கியேலை நோக்கி சொல்லுகிறார், 24வது அத்தியாயம் 15வது வசனம், பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியில் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு, இலவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிற அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். ஜனங்க கேட்குறாங்க, என்னையா இது? அடுத்த வசனம், விடியற் காலத்திலே நான் என் ஜனங்களோடு பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனால் எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்தேன். அப்போது ஜனங்கள் என்னை நோக்கி, நீ செய்கிறவைகளுக்கு எங்களுக்கு எண்ணத்திற்கு அடையாளம் என்பதை தெரிவிக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, என் மனைவி செத்து போன நாள், என் தேவாலயம் நுறுக்கப்பட்ட நாள், என்னுடைய மனைவியாக யூதா சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்டு கொலை செய்யப்பட்ட நாள், அந்த செய்தியை சொல்லு அப்படிங்கிறார். எல்லாத்தையும் காட்டிலும் இன்னும் விசேஷமாக இயேசு கிறிஸ்து எபிரேயர் 2வது அத்தியாயத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எபிரேயர் 2லே 11லிருந்து 18வது வசனம் வரைக்கும், எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிற யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அதாவது 9வது வசனத்திலிருந்து, எபிரேயர் 2வது அத்தியாயம் 9வது வசனத்திலிருந்து, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டது காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளே மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது, பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படினால் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாக யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதே நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், இயேசு கிறிஸ்து நம்மை என் சகோதரர்கள் என்று சொல்ல வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அதிலே 4வது அத்தியாயத்தில் பார்த்தா 14ல இருந்து, வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்ன மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எவ்விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமாக கிருபாசன தண்டை கிட்டி சேருவோம். ஏன்னா அவர் இந்த எல்லா கஷ்டங்களையும் அணைந்தவர். அதனால நம்ம ஆண்டவரை நோக்கி அழுகிறதுக்கு முன்னாடியே அந்த கஷ்டம் பாடுகளை அவர் அறிந்தவராக, அவர் உணர்ந்து நமக்கு இறங்கக்கூடியவராக இருக்கிறார். பாடுகளின் வழியாக கடந்து செல்லாத பரிசுத்தவான் என்று பூமியிலே ஒருவனும் கிடையாது. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் பாடுகள் கஷ்டங்கள் வேண்டாங்குது. நான் எனக்கு டீச்சிங்கில் அவன் ஆசீர்வாதம் மட்டும் கூட, ஆசீர்வாதம் மட்டும் கூட, ஆசீர்வாதம் மட்டும் கூட, ஆசீர்வாதம் மட்டும் கூட. உதாரணத்துக்கு ரோமர் அத்தியாயத்தில் 5வது அத்தியாயத்தில் பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்.
ரோமர் 5 1 2 3 4 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற்று விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சையை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயே மேன்மை பாராட்டுகிறோம். அதாவது அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையில இருக்கிறோம். ஆனா அதுக்கு போகிற வழியிலே எனக்கு அநேக உபத்திரவங்கள் மூலமாக பொறுமையின் மூலமாக பரீட்சையின் மூலமாக நம்பிக்கையும் உண்டாகிறது. இதுல பொறுமை என்கிற இடத்திற்கு பிற வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு சகிப்புத்தன்மை. உபத்திரவம் எனக்கு சகிப்புத்தன்மை என்னுடைய குணநலனையும் கேரக்டரையும் இதுவே எனக்கு பழக்கமாகி இதுதான் சுபாவமாகவே மாறி போயிடும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சு நான் என் உபத்திரவங்களில் என் பாடுகளில் நான் பாராட்டுகிறேன். இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் தீர்க்கதரிசிகள் உரைக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேறதான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எபேசியர் சொல்றார், கர்த்தர் உன்னதத்திலே சகல ஆசீர்வாதங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். அதை அடைவதற்கு தகுதிப்படுத்த வேண்டும். பரிசுத்தத்திலும் நீதியிலும் அதிகம் வளராமல் தவறுகளை சுட்டி காட்டி கண்டிக்காத தீர்க்கதரிசி ஒருவர் கூட வேதாகமத்தில் கிடையாது. ஆனா இன்றைய அநேகருடைய தீர்க்கதரிசி செய்திகள் ஆசீர்வாதம். ஜனங்களுக்கு பிரியமான செய்தியை சொல்லி அவர்களை வழி விளக்க பண்ணக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறது. கடைசி காலத்தினுடைய அடையாளங்களில் முதல் அடையாளமாக இயேசு சொன்னது இதுதான். கடைசி காலத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதவர்களும் வந்து உங்களை வஞ்சிப்பாருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. என் பேரை சொல்லியே உங்களை ஏமாத்துவாங்க, நானே கிறிஸ்துன்னு சொல்லியே உங்களை ஏமாத்துவாங்க, ஜாக்கிரதையாயிருங்க. தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதிலே, படிப்பதிலே, தியானிப்பதிலே இருந்தா இந்த வஞ்சகத்துல விழமாட்டோம். தேவனுடைய வார்த்தையை அறியாமல் இருக்கிற போது நம்மளுடைய அறியாமையைத்தான் பிசாசு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். இதுல ஜாக்கிரதையாக கடந்து செல்வோம். ஓசியாவின் மூலமாக கொடுத்த இந்த செய்தி ஜனங்கள் மனம் திரும்பவில்லை, அழிந்து போயிட்டாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கு அது பாடமாக தேவனுடைய அனாதி சிநேகத்தையும் அவருடைய அகாபய அன்பையும் வெளிப்படுத்தும்படியாக அவர் இன்னும் நம்மை நேசிக்கிறார் என்றும் அவரண்டை கிட்டி நெருங்கி சேர விரும்புகிறார். அவரை அறிகிற அறிவிலே அதிகம் வளருவதை அவர் விரும்புகிறார். பரிசுத்தரை அறிகிற அறிவு என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நம்ம போகிற பரலோகத்துல இங்க நம்ம கத்துக்கிட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல டெக்னாலஜியோ எதுவுமே அங்க போய் தேவைப்படாது. ஆனா ஆண்டவரை எவ்வளவாக நான் அறிந்து அவரோடு உள்ள பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ல வளர்ந்துருக்கிறோன்னா அதுதான் எனக்கு அங்க உபயோகப்படும். அதுல அதிகம் வளருவதற்காக முயற்சி செய்வோம். வேதத்தை வாசிக்க, தியானிக்க, அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டு படித்து கொள்வது அதிகமாக வளருவோம். அந்த வேதத்தை தியானிக்கிற நேரத்தில் தேவனுடைய பாதப்படியிலே உட்கார்ந்திருந்து நாம் அவருடைய வார்த்தையை கேட்கணும். அந்த பிரசன்னம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும். வெறுமனே வாசித்தவர்களாக மாத்திரமல்ல, அதில் சொல்லப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற போது தேவனுடைய அன்பும் கனி நிறைந்த வாழ்க்கையும் நம்முடைய ஜீவியத்தில் வரும். இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்திற்குள்ளதாக, பிறரை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செல்வார். இத்தோடு இன்றைய இந்த ஓசியாவினுடைய வேத பாடம் முடிவு பெற்றது. இத்தோடு நன்றி, வணக்கம்.